Hi guys, I am Pooja. இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்ட் சைல்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கார்டில் வீடியோ கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சாரி கைஸ், இந்த வீடியோ பண்ணதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்ட் 1க்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. பார்ட் 2 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பார்ட் 1ஓட ஸ்மால் ரீகேப். ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் பாஸ்டில் போய் சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால ப்ரெசென்ட்டில் பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட பிரின்சிபல் டொலாரஸ் அம்பரிட்ஜ், ஹாரி பாட்டர் இறந்துட்டாரு, வால்டமோர்ட் உயிரோட வந்துட்டாரு. ஸ்கார்பியஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்பஸ் பிறக்கவே இல்லை. இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஸ்கார்பியஸ் ஹெட்மிஸ்டர் டொலாரஸ் அம்பரிட்ஜ் ரூமுக்கு போகிறான். அவன் ஸ்கூலோட தலைவனாக இருந்துட்டு ஹாரி பாட்டர் பற்றி பேசுறது தப்புன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அவனை ஸ்கார்பியஸ் கிங் தான் கூப்பிடுவாங்க. அங்கேருந்து அவன் வர வழி முழுக்க ஒரு ஃப்ளாக் இருக்குது. அந்த ஃப்ளாகில் ஒரு பேர்டோட சிம்பிள் இருக்குது. அது ஆகரியோட ஃப்ளாக். அந்த ஆகரி தான் ஒரு சட்டத்தையே போட்டிருப்பாங்க, மகிழ்ச்சி எல்லாரையுமே சாகடிக்கணும்னு. அதனால அந்த ஊர் முழுக்க மக்கள் அலற சவுண்ட் தான் கேட்கும். ஸ்கார்பியஸ் மேஜிக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹெட்டை பார்க்க போவார். அது வேற யாரும் இல்லை, டிராக்கோ தான். டிராக்கோ ஒரு பாசமான அப்பாவா இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருப்பார். ஸ்கார்பியஸ்க்கு இன்னொரு டைம் லைனில் இருந்தால் அவங்க அப்பாவை தான் பிடிக்கும். அதனால அவன் ஃபீல் பண்ணி அவங்க அம்மா டிராக்கோ பற்றி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லுவான். டிராக்கோவோட அப்பா லூசியஸ் மால்ஃபாய்க்கு அஸ்டோரியாவை பிடிக்காது. காரணம் அஸ்டோரியாவுக்கு மகிழ்ச்சை பிடிக்கும். அதனால அஸ்டோரியாவை மேரேஜ் பண்ணிக்கூட டிராக்கோ கிட்ட சொல்லிடுவாரு. ஆனால் டிராக்கோ லூசியஸையே எதிர்த்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இந்த பிரேவான விஷயமும் டிராக்கோ அஸ்டோரியா மேலே வச்சிருந்த அக்கறையும் பற்றி சொன்னோன்னே டிராக்கோ ரொம்ப ஃபீல் ஆயிடுவாரு. டிராக்கோவும் அஸ்டோரியா தான் என்னோட இருளோட வெளிச்சமாக இருந்தான்னு சொல்லுவார். இந்த அப்பா பையன் கான்வர்சேஷனுக்கு அப்புறமா டிராக்கோ பேக் டு ஃபார்ம் ஆயிடுவார். ஜெய் வால்டமோர்ட்னு சொல்வார். ஸ்கார்பியஸ்க்கு ஒன்றுமே புரியாது. அவனும் ஜெய் வால்டமோர்ட்னு சமாளிச்சுட்டு வந்துடுவான். ஸ்கார்பியஸ் கிளாஸ்க்கு போவான். அங்கே அவனோட ஹோம்ஒர்க் எல்லாருமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸ்னேப் உன்னோட பிளாக் ஆர்ட் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸ்கார்பியஸ்க்கு செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்கும். ஸ்னேப் உயிரோட இருக்காரா? ஸ்னேப்பை பார்க்கறதுக்காக கடன்னு ஓடி போவான். அங்கே போனால் ஸ்னேப் ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டு இருப்பாரு. ஸ்கார்பியஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்வார். ஆனால் ஸ்னேப் சுத்தமாக நம்ப மாட்டாரு. ஸ்னேப்பை நம்ப வைக்கிறதுக்காக ஸ்னேப் டம்பிள்டோரோட அண்டர் கவர் ஏஜென்ட்டா வேலை செஞ்சது, லில்லி மேல வச்சிருந்த அன்பு, லில்லிக்கு பண்ண ப்ராமிஸ்னால ஹாரியை பத்திரமா பாத்துக்கினது, போர்ல ஹாரி பாட்டர் ஜெயிக்கிறதுக்காக தான் உயிரியே தியாகம் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டர் தன்னோட பையனுக்கு செவரஸ் ஸ்னேப் பேரை வச்சது எல்லாத்தையுமே சொல்வார். தனக்கும் டம்பிள்டோருக்கு மட்டும் தெரிஞ்ச பல விஷயங்கள் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால ஸ்கார்பியஸை ஸ்னேப் நம்புவார். ஸ்கார்பியஸ் செட்ரிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு. ஸ்னேப் சொல்வார், செட்ரிக்கை லேக் டாஸ்கில் பலூன் மாதிரி பறக்க விட்டதுனால அங்கே இருக்க எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அந்த அவமானத்தினால செட்ரிக் டெத் ஈட்டராக மாறிட்டு இருப்பாரு. ஹாரிக்கும் வால்டமோர்ட்க்கும் நடந்த போரில் செட்ரிக் நெவில் லாங் பாட்டமை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்வார். அப்போதான் ஸ்கார்பியஸ்க்கு புரிய வரும், நெவில் லாங் பாட்டம் தான் நகினியை அழிப்பாரு. நிவில் இறந்ததுனால நகினி ஹார்க்ராக்ஸை யாருமே அழிச்சிருக்க மாட்டாங்க. அதனால வால்டமோர்ட் இறந்திருக்க மாட்டாரு. ஹாரி பாட்டர் இறந்துட்டாரு. அதனால வால்டமோர்ட் போர்ல வின் பண்ணிட்டாரு. ஸ்கார்பியஸ் இது எல்லாத்தையும் மாற்றதுக்காக ஸ்னேப் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஸ்னேப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க வாரியர் ட்ரெஸ்ல ஹெர்மைனியும் ரானும் இருப்பாங்க. அது பார்த்தோன்னு ஸ்கார்பியஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கார்பியஸை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேப் சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுப்பாங்க. இந்த 3 பேருமே கடந்த 20 வருஷமா வால்டமோர்ட் அழிக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வெளியே வந்தாலே டெட் டீச்சர்ஸ் அவங்கள கொலை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கு. ஆல்பஸோ ஸ்கார்பியஸோ பாஸ்ட்ல பண்ண சில தவறுகள் எல்லாம் சரி பண்ணதுக்காக ஹெர்மைனி, ரான், ஸ்கார்பியஸ், ஸ்னேப் டைம் டர்னல் யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போவாங்க. ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் போவாங்க. அங்க ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் செட்ரிக்கை தோக்கடிக்கிறதுக்காக செட்ரிக்கோட வாண்டை பறக்க வச்சிருப்பாங்க. அதை ஹெர்மைனி அவளோட மேஜிக் மூலியமா தடுத்து நிறுத்திடுவா. திரும்பி பிரசன்ட்டுக்கு வரும்போது ரானுக்கு அடிபட்டுரும். பிரசன்ட்ல இருக்க டிமான்டாஸ்ல அவங்கள தாக்கத்துக்கு வந்துடும். ரானுக்கு அடிபட்டதுனால அவன் அங்கிருந்து ஓட முடியாது. அதனால மீதி 3 பேரை அங்கிருந்து போக சொல்லிடுவான். ஆனா ஹெர்மைனி ரானை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ரான் கூடயே இருந்துருவா. இந்த வால்டமோர்ட் உலகத்தை நாங்கள் வெறுத்துட்டோம், நீங்கள் பாஸ்ட்டை போய் எப்படியா சரி பண்ணுங்க சொல்லி ஸ்கார்பியஸையும் ஸ்னேப்பையும் அமுச்சு வச்சிருவாங்க. ரான், ஹெர்மைனி அவங்களுக்கு பசங்க இருந்திருந்தா எப்படி இருப்பாங்க சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு டிமென்டர்ஸால இறந்து போயிடுவாங்க. இப்போ ஸ்கார்பியஸோ போகிற வழியில் டொலாரிட்ஜ் வந்து தடுத்துருவா. அவங்க மேலே இருக்க சந்தேகத்தினால போட்டு வாங்க ட்ரை பண்ணுவா. ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகாதனால வாண்ட் யூஸ் பண்ணுவா. ஸ்னேப்புக்கோ டொலாரிட்ஜுக்கோ ஃபைட் ஆரம்பிச்சிடும். ஸ்னேப் அவரோட பெட்டோனஸ் சாம் டோவை யூஸ் பண்ணுவார். ஸ்கார்பியஸ்க்கு அதை பார்த்தோன்னு ஷாக் ஆகும். ஸ்னேப் ஸ்கார்பியஸை பார்த்து ஸ்மைல் பண்ணி, உன்னை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் என்னோட பேரை வச்சிருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பி, இந்த பெட்டோனஸ் சாமை ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லி அங்கிருந்து ஸ்கார்பியஸை அமுச்சு வச்சிருவாரு. ஸ்கார்பியஸ் என்னோட இருளோட வெளிச்சமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அந்த பெட்டோனஸ் சாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். அந்த உலகமே இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஸ்கார்பியஸ் ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டோட செகண்ட் டாஸ்கான லேக்குள்ள குதிச்சிருவாரு. செட்ரிக் பலூன் மாதிரி ஆகிறத தடுத்து நிறுத்திடுவாரு. திரும்பி பிரசன்ட்ல வந்து பார்க்கும்போது அந்த இருள் சூழ்ந்த உலகம் வந்து மாறிட்டு இருக்கும். பக்கத்துல ஆல்பஸ் இருப்பாரு.
செம்ம ஹாப்பி ஆயிடுவாரு. ஹாரி, ஜெனி, டிராக்கோ, மெகோனகல் எல்லாருமே அவங்கள தேடிட்டு லேக்குக்கு வந்துருவாங்க. அவங்க எல்லாருக்குமே மார்னிங் மர்டர் மூலியமா இவங்க டைம் டிராவல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிடும். டைம் டனலை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஸ்கார்பியஸ் டைம் டனலை அந்த லேக்லேயே தொலைச்சிட்டு இருப்பாரு. ஆல்பஸ்க்கு குழப்பமா இருக்கும். நம்ம தான் செட்ரிக் பலூன் மாதிரி பறக்க விடலையே, அப்புறம் எப்படி நம்ம கிரிஃபிண்டோர்லேருந்து ஸ்லித்தரின் மாறணும்? ஹெர்மைனிக்கும் ரானுக்கும் மேரேஜ் ஆகி ரோஸும் உயிரோட இருக்காளேன்னு சொல்லி குழப்பமா இருக்கும். அப்பதான் ஸ்கார்பியஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்வாரு. வால்டமார்ட் உலகம் எவ்வளவு பயங்கரமா இருந்ததையும் சொல்வாரு. மெகோனகல் டைமோட விளையாடுறது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு புரிஞ்சுச்சான்னு சொல்லி அவங்களெல்லாம் திட்டுவாங்க. அதனால அவங்க 2 பேருக்குமே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஹாரிக்கும் டிராக்கோக்கும் நடந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா ஹாரி ஆல்பஸை புரிஞ்சுப்பாரு. அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்காக போவாரு. ஸ்கார்பியஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னது ஏன் தப்பு தான், ஐம் சாரி. ஸ்கார்பியஸ் தான் பிளாக் கிளவுடா இருப்பான்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதே மாதிரி செட்ரிக்கு நடந்தது அநியாயம்தான். ஆனால் அதை நம்ம சரி பண்ணணும்னு நினச்சா பல ஆபத்துகள் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பண்ணல. ஆல்பஸும் தான் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுருவாரு. ஹாரியும் அங்கேருந்து போயிடுவாரு. ஹாரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வரும். அதில் ஆன்டி பெட்டூனாவும் ஹாரியும் காட்ரிக் ஹாலோவில் இருக்க ஹாரியோட பேரண்ட்ஸோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வால்டமார்ட் வருவார். அவரோட கோட்டுக்குள்ள ஆல்பஸ் இருப்பான். டேடி டேடின்னு கத்துவான். இப்போ ஹாரி சடனாக கனவுலேருந்து எழுந்துருவாரு. தன்னோட கனவை பற்றி ஜெனி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஜெனி சொல்வா, அப்போ ஆல்பஸ்க்கு ஏதோ பிரச்சனை வரப்போதா கேட்பா. அப்போ ஹாரி இல்லை, நமக்கு தான் ஏதோ பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு சொல்வாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கார்பியஸ் சொல்வான், ரோஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசினா, வால்டமார்ட் வேர்ல்ட்லே நல்ல விஷயம்னா கேர்ள்ஸ் அவனை டான்ஸ் பார்ட்டி கூப்பிட்டது, அதெல்லாம் பற்றி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்கார்பியஸ் அவன் பாக்கெட்ல இருந்து டைம் டர்னல் எடுத்து காட்டுவான். அப்போ ஆல்பஸ் ஷாக் ஆயிடுவான். தொலைஞ்சிச்சு சொன்னது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, டைம் டர்னல் எவ்வளோ ஆபத்தானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது யார் கையில் போயிடக்கூடாது, இது யாராவது திருட வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளே இதை அழிச்சிடலான்னு சொல்லுவான். அதனால ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் அவுலரி ஆக்வர்ட் ஸ்கூலோட மாடியில மேஜிக் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி டைம் டனலை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க டெல்ஃபி வந்திருப்பா. ஆல்பஸ் தான் அவளை அவுல் மூலியமா கூப்பிட்டு அமைச்சிருப்பான். ஆல்பஸ் சொல்வான், உன்னோட கசின் செட்ரிக் டிகோரியை எங்களால காப்பாற்ற முடியாது. டனல் யூஸ் பண்ணனால இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்துலாம் வந்துருச்சு. ஸ்கார்பியஸும் வால்டமார்ட் வேர்ல்டு எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லுவான். டெல்ஃபியும் சோகமா இந்த பிளானுக்கு சரின்னு ஒத்துப்பா. அவங்க டைம் டனல் அழிச்சிட்டு இருக்கும்போது டெல்ஃபியோட கழுத்துல ஒரு டாட்டூ இருக்கும். அதை பத்தி ஆல்பஸ் கேட்பான். அப்ப அவ சொல்லுவா, இது ஆக்ரி பேர்டோட டாட்டூ. அவளோட கார்டியன் வீட்டில் அந்த பறவை இருக்கும். அந்த பறவைக்கு யாராவது சாக போறாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சு அது அழ ஆரம்பிச்சிடும். அந்த பேர்டோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எதிர்காலம் நம்மளோடது. அப்ப ஸ்கார்பியஸ் சொல்வான், வால்டமார்ட் வேர்ல்ட்ல ஆக்ரியோட பிளாக் தான் இருக்கும். ஆக்ரியோட சட்டங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்வான். அப்ப டெல்ஃபி சிரிச்சுக்கிட்டே, ஆக்ரி அப்ப அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்களா சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் ஸ்கார்பியஸ் டெல்ஃபி கையில இருக்க டைம் டனல் பார்த்துட்டு அது திருப்பி கேட்பான். அப்பதான் டெல்ஃபியோட வில்லத்தனமான சிரிப்பை காட்டுவா. ஸ்கார்பியஸ்க்கு புரிய வந்துடும் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. அவன் மேஜிக் யூஸ் பண்ணதுக்குள்ள டெல்ஃபி அவன் மேல மேஜிக் யூஸ் பண்ணிடுவா. ஸ்கார்பியஸ் ஆல்பஸை தப்பிச்சு போக சொல்வான். டெல்ஃபி ஆல்பஸ் மேலேயே ஸ்பில்ஸை யூஸ் பண்ணிடுவா. ஸ்கார்பியஸ் ஆல்பஸை பறக்க வச்சுட்டு அவங்க 2 பேர் வாண்டியும் உடைச்சிருவா. ஆல்பஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. என்ன டெல்ஃபி இதெல்லாம் சொல்லி கேட்பான். மாஸ் டைலாக்லாம் பேசுவா. புது எதிர்காலமே நான் தான், எல்லாரும் எதிர்பார்க்கிற உலகத்தை நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லி டைலாக்லாம் பேசுவா. நெக்ஸ்ட் சீன், ஆல்பஸ் தேடி ஹாரியும் ஜெனியும் ஸ்லித்தரின் ஹவுஸ்க்கு போவாங்க. அங்க ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் இருக்க மாட்டாங்க. அதனால ஹாரி, ரான், ஹெர்மைனி, ஜெனி, டிராக்கோ எல்லாருமே ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. ஹாரிக்கு வந்த கனவை பத்தியும் ஸ்கார்பியோஸும் ஆல்பஸும் திரும்பி ஏதோ பிரச்சனையை கொண்டு வர போறாங்கன்ற பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ரான் சொல்வான், சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவுலரியில சில்வர் ப்ளூ ஹேர் கலர் சீனியர் பொண்ணோட ஆல்பஸ் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொல்லுவான். ஹாரிக்கு தெரிஞ்சிடும் அது டெல்ஃபி தான். ஹேமர்ஸோட அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்திருப்பா. அதனால அவங்க எல்லாருமே ஹேமர்ஸை பார்க்கறதுக்காக ஓல்ட் ஏஜ் ஹோம் போவாங்க. ஹேமர்ஸ் கிட்ட ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் எங்கன்னு கேட்பாங்க. உங்க நீஸ் கூட தான் அவங்க 2 பேர் இருந்ததா ஹாரி சொல்வாரு. ஹேமர்ஸ் சொல்வாரு, எனக்கு நீஸ்னு யாருமே கிடையாது, எனக்கு நீங்க சொல்ற டெல்ஃபி டிகோரி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால அவங்க டெல்ஃபி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெல்ஃபி ரூமுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் சீன், டெல்ஃபி ஸ்கார்பியஸையும் ஆல்பஸையும் ட்ரைவிசா டோர்னமெண்ட்டோட 3rd டாஸ்க் நடந்த பசில் மாதிரி செடிகள் இருக்க அந்த இடத்துக்கு கூட்டு போவா. டெல்ஃபி சொல்வா, ஹேமர்ஸை கண்ட்ரோல் பண்ணது கூட ஈஸியா இருந்துச்சு, நீங்க 2 பேர் ரொம்ப தான் பண்றீங்கன்னு சொல்வா. இப்ப டெல்ஃபியோட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க்லயுமே டைம் டிராவல் பண்ணி ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அங்க போனானா அவளுக்கு பிரச்சனை ஆயிடும் தெரிஞ்சு 3rd டாஸ்க் அவ செலக்ட் பண்ணிருப்பா. அதனால அந்த 3rd டாஸ்க்ல செட்ரிக் ட்ரெஸ் இல்லாம ப்ரூம் ஸ்டிக்ல பறக்க வச்சா எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அதனால செட்ரிக் டெத் ஈட்டராவும் மாறுவாரு. நெவில் லாங் பாட்டமையும் சாகடிப்பாரு. அதனால வால்டமார்ட் உயிரோட இருப்பாரு. அதனால வால்டமார்ட் வேர்ல்ட்ல டெல்ஃபி அதாவது ஆக்ரி சூப்பர் பவர்ல இருப்பா. ஃபைனலா ப்ராஃபஸியும் நிறைவேறிடும்னு சொல்லுவா. when spares are sparedன்னு சொல்லுவா. ஸ்கார்பியஸ் என்ன ப்ராஃபஸின்னு கேட்பான். அந்த வால்டமார்ட் வேர்ல்ட் தான் உண்மையானது, அந்த ப்ராஃபஸியை தான் நீ மாத்திட்ட, வால்டமார்ட் தான் ரியல் கிங், அந்த ப்ராஃபஸியை நான் உண்மையாக்குறேன்னு சொல்லுவா. நீ எங்களை என்ன பண்ணாலும் நாங்க இந்த வேலை செய்ய மாட்டோம்னு ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் சொல்லிடுவாங்க. டெல்ஃபி ஆல்பஸ் கிட்ட சொல்லுவா, இந்த வேலையை நீ தான்
நல்லதா செய்யற உன்னோட வீக்னஸ் என்ன எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகியும் உங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகியும் பண்றேன்னு நினைச்சேன். பட் உங்க அப்பாவுக்கு இருக்க சேம் வீக்னஸ் தான் உனக்கும், ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி சொல்லிட்டு ஸ்கார்பியஸை அட்டாக் பண்ணுவா. ஸ்கார்பியஸ் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிளானுக்கு அவன் ஒத்துப்பான். அந்த டைம்ல கிராக் பவுக்கர் ஜூனியர் வருவான். ஸ்கார்பியஸோ ஆல்பஸோ ஹெல்ப் கூட்டிட்டு வர சொல்லும் போது டெல்ஃபி அவனை சாகடிச்சிருவா. அப்புறம் அவங்க டைம் டர்னல் யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. டெல்ஃபி செட்ரிக்கை தேடிட்டு இருப்பா. ஸ்கார்பியஸோ ஆல்பஸோ தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, வால்டமார்ட் வேர்ல்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெல்ஃபி முன்னாடி போயிட்டு உன் பிளான் நடக்காதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டெல்ஃபி சொல்வா அது ப்ராஃபஸி, அதுதான் ஃபியூச்சர், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு ஸ்கார்பியஸ் சொல்வான் ப்ராஃபஸியை யார் வேணா உடைக்கலாம், ப்ராஃபஸி கேன் பி ப்ரோக்கன்னு சொல்லுவான். அந்த டைம்ல டெல்ஃபி யாரோ அட்டாக் பண்ணிட்டு ஸ்கார்பியஸையும் ஆல்பஸையும் காப்பாற்றுவாங்க. இது வேற யாரும் இல்லை, செட்ரிக் தான். இதுவும் ஒரு டாஸ்க்னு நினச்சிப்பாரு. செட்ரிக் அவங்க 2 பேரையும் காப்பாற்றின பிறகு கப் எடுக்கிறதுக்காக போவாரு. ஆல்பஸ்க்கும் ஸ்கார்பியஸ்க்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். பட் செட்ரிக் சாகிறது தான் அவரோட விதின்னு புரிஞ்சுட்டு கடைசியா ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, செட்ரிக் உன்னோட அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்றாருன்னு. செட்ரிக் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கும். அதனால டைம் டர்னல்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிரும். டெல்ஃபி டைம் டர்னல் எடுத்துட்டு அங்கிருந்து போக பாப்பா. அதுக்குள்ள ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் அவளோட போயிடுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணி என் ப்ராஃபஸியை உடச்சிட்டீங்கன்னு டெல்ஃபி கோவப்பட்டு டைம் டர்னலை உடச்சிருவா. அப்புறம் அவள் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவா. ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் கிட்ட வான் கூட இருக்காது, எந்த டைம்ல இருக்கோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் சீன் ஹாரி, ரான், ஹெர்மைனி, ஜெனி, டிராக்கோ டெல்ஃபியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்க ஒரு லேம்ப் இருக்கும். அதுல பார்சல் டங்ல, அதாவது பாம்பு பாஷையில வெல்கம் ஆக்ரின்னு இருக்கும். ஹாரியும் பாம்பு பாஷை பேசி அதை ஓபன் பண்ண வச்சோன்னு அந்த ரூமே செம்ம இருட்டாயிடும். அங்க செவுத்துல ஒரு ப்ராஃபஸி எழுதி இருக்கும், when spares are spared, when time is returned, when unseen children murder their fathers, then will the dark lord return. இந்த ப்ராஃபஸியோட மீனிங் என்னன்னா, இதுல ஸ்பேர்னு சொல்றது செட்ரிக் டிகோரி. வால்டமார்ட் செட்ரிக்கை கொலை பண்ண சொல்லும் போது கில் தட் ஸ்பேர்னு சொல்லுவாரு. டைம் இஸ் டர்ன்டுனா இந்த டைம் டர்னலை மென்ஷன் பண்றாங்க. when unseen children murder their father, அப்படின்னா இதுல unseen childrenனா ஹாரி தன்னோட பையன் ஆல்பஸை புரிஞ்சுக்க மாட்டாரு, அதனால unseen சொல்லுவாங்க. ஆல்பஸ் டைம் டர்னல் யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் செட்ரிக்கை கிண்டல் பண்ணதுனால தான் பிரசன்ட்ல ஹாரி பாட்டர் இறந்துட்டு இருப்பாரு, வால்டமார்ட் உயிரோட இருப்பாரு. அதனால தான் unseen children murder their fatherன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டா நடந்துச்சுன்னா வால்டமார்ட் உயிரோட வருவாரு. அதுதான் இன்னொரு டைம் லைன்ல நடந்திருக்கும். டெல்ஃபி இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பா. அப்பதான் வால்டமார்ட் உயிரோட வருவார்னு. டெல்ஃபி யாருன்னே தெரியாது, அதனால சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஜெனி ஒரு செவுத்தை காட்டுவா. அதை பார்த்தோன்னே எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. அந்த செவுத்துல என்ன எழுதியிருக்கோம்னா, ஐ வில் பிரிங் மை ஃபாதர் பேக், எங்க அப்பாவை நான் திருப்பி கொண்டு வரேன். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம ஆச்சரியமாயிடும், வால்டமார்ட்டுக்கு பொண்ணு இருக்காளா. நெக்ஸ்ட் சீன் ஹெர்மைனி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல ஒரு மீட்டிங் வைப்பா. அதுல வால்டமார்ட் பொண்ணான டெல்ஃபியை பத்தி சொல்லும் போது எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. மெகோனகல் ஹெர்மைனியை செமையா திட்டுவாங்க. ஒரு டைம் டர்னல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு புக்குக்குள்ளே வைக்கிறதுன்னு சொல்லி திட்டுவாங்க. பட் இதில் எல்லாரோட மிஸ்டேக்கும் இருக்கு. ஹாரி சொன்ன பிறகு நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலான்னு யோசிப்பாங்க. பட் அவங்க கிட்ட ஒரு பிளானுமே இருக்காது, ஏன்னா அவங்க எந்த டைம்ல இருக்காங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் இது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டேஷன் மாஸ்டரை கேட்பாங்க. அவரு 30th அக்டோபர் 1981 சொல்வாரு. அப்பதான் அவங்க யோசிப்பாங்க 31st தான் வந்து வால்டமார்ட் ஹாரி பாட்டரோட பேரண்ட்ஸை சாகடிச்சிருப்பாருன்னு. அப்பதான் அவங்களுக்கு புரிய வரும், டெல்ஃபி கிட்ட முன்னாடி ஸ்கார்பியஸ் ப்ராஃபஸியை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். அதனால ஹாரி பாட்டரோட ப்ராஃபஸியை தடுக்க வந்திருப்பா. வால்டமார்ட் ஹாரியை கொலை பண்ணலனா வால்டமார்ட் சாக மாட்டாரு. வால்டமார்ட்டோட ஹார்க்ராக்ஸ் ஹாரி உடம்புக்குள்ள போகாது. அதனால வால்டமார்ட் எப்பவும் போல கிங்காவே இருப்பாருன்னு டெல்ஃபி யோசிச்சிருப்பா. அதனாலதான் இங்க வந்து இந்த ப்ராஃபஸியை ஸ்டாப் பண்ண வந்திருக்கான்னு ஸ்கார்பியஸ் ஆல்பஸை புரிஞ்சுப்பாங்க. டெல்ஃபி கண்டிப்பா பேபி ஹாரி பாட்டரை சாகடிக்க போறா, அதுக்கு முன்னாடி நம்ம போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே காட்ரிக் ஹாலோ போவாங்க. நெக்ஸ்ட் சீன் மேஜிக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஹாரி பேப்பர்ஸ் எல்லாம் பரப்பி வச்சுட்டு ஆல்பஸ் ஏதாவது ஒரு டைம் லைன்ல இருந்து அவனுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புவான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப டம்பிள்டோர் போட்டோ மூலியமா ஹாரி கிட்ட பேசுவாரு. ஹாரி டம்பிள்டோர் கிட்ட சொல்வாரு, நீங்க என்ன தனியா விட்டு போயிட்டீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் வால்டமார்ட்டை தனியா தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன சின்ன வயசுல கூட நீங்க தனியா விட்டுட்டீங்க, நான் யாருன்னு கூட தெரியாமே நான் வளர்ந்தேன்னு டம்பிள்டோர் கிட்ட சொல்வாரு. அதுக்கு டம்பிள்டோர் சொல்வாரு, என்கிட்ட அன்பு கொடுக்குற எல்லாரையுமே நான் காயப்படுத்திடுவேன், அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து விலகியே இருந்தேன். வால்டமார்ட்டுக்கு தெரியும் நீ என் கூட தான் இருப்பேன்னு, அதனால தான் உன் ஆன்டி பெட்டோனியா வீட்டில் வளர விட்டேன்னு சொல்வாரு. ஹாரியோ தனக்கும் அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி லவ் யூ ஆல்வேஸ் டம்பிள்டோர்னு சொல்வாரு. இவங்க 2 பேர் கான்வர்சேஷனுக்கு அப்புறமா டிராக்கோ அங்க வருவாரு. டிராக்கோ ஹாரி கிட்ட சொல்லுவாரு, தியோடோரை நோட் எங்க அப்பா கிட்ட தான் வேலை செஞ்சாரு, அவர்கிட்ட டைம் டர்னல் இருந்தது எனக்கு முன்னாடியே தெரியும்.
எங்கள் அப்பா நினச்சிருந்தா வால்டர்மார்ட்டை திருப்பி கொண்டு வர முடியும், ஆனால் அவருக்கே வால்டர்மார்ட் தேவையில்லைன்னு நினச்சாரு. என்கிட்ட ஒரு டைம் டர்னல் இருக்குது, ஆனால் அதில் எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. இந்த டைம் டர்னல் வச்சு நீ தான் நம்ம பசங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு நீ டைம் டர்னல் வச்சிருக்கிறது தெரிஞ்சாலே உன்னை ஆஸ்கபேனில் போட்டுருவாங்கன்னு சொல்லி ஹாரி சொல்வார். டிராக்கோ சொல்லுவான், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் என் பையனை பற்றின ரூமர் வந்து உண்மைன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கும் அஸ்டோரியாவுக்கு பிறந்தது தான் ஸ்கார்பியஸ். அஸ்டோரியாவுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வீக் ஆயிடுவான்னு. ஆனால் அஸ்டோரியா எங்களுக்காக ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சா. அவ போன பிறகு நான் தனிமையில இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஸ்கார்பியஸை கொடுத்துட்டு போனா. ப்ளீஸ் ஸ்கார்பியஸை திரும்பி கொண்டு வான்னு சொல்லி ஹாரி கிட்ட சொல்லுவாரு. ஹாரி சொல்வாரு, நம்ம அவங்கள காப்பாற்ற முடியாது, அவங்க தான் நம்மளை காப்பாற்றி ஆகணும், அவங்க கையில தான் எல்லாமே இருக்குன்னு சொல்வாரு. ஸ்கார்பியஸ்க்கும் ஆல்பஸ்க்கும் டெல்ஃபி எப்படி தடுக்குதுன்னு தெரியாது, அதனால ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. லில்லி ஜேம்ஸ் வீட்டில் பேபி ஹாரி பாட்டர் இருப்பார். அவர் மூலியமாக எப்படியாவது ஃப்யூச்சரில் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிப்பாங்க. சில மொக்க பிளான்லாம் யோசிப்பாங்க, ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் சூப்பர் பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ லில்லி பேபி ஹாரி பாட்டருக்கு ஒரு பிளாங்கெட்டை போத்தி விடுவா. அதை பார்த்தோன்னா ஆல்பஸ்க்கு ஒரு பிளான் தோணும். ஹாரி ஒவ்வொரு 31 அக்டோபர் போதும் அந்த பிளாங்கெட்டை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அந்த பிளாங்கெட் மூலியமா ஏதாச்சும் மெசேஜை சென்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பிளாங்கெட்ல ஏதாவது மெசேஜ் எழுதணும்னா ஹாரி அதை முதலையே பார்த்துருவாரு. இப்போ ஃபியூச்சர்ல இருக்க ஹாரிக்கு மட்டும் மெசேஜ் போற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும். அதுக்காக ஆல்பஸ் ஒரு விஷயம் சொல்வாரு. சில நாள் முன்னாடி ஹாரிக்கும் ஆல்பஸ்க்கும் சண்டை நடந்திருக்கும். அதனால அந்த பிளாங்கெட்ல லவ் போஷன் ஊத்திட்டு இருக்கும். அதனால அந்த லவ் போஷன் மூலியமா ஏதாச்சும் மெசேஜ் சொல்ல முடியுமான்னு ஸ்கார்பியஸ் கிட்ட கேட்பான். ஸ்கார்பியஸ் சொல்வான், லவ் போஷன்ல பேர்ல் டஸ்ட் இருக்கும், அதோட டிங்ஸ்டர் டெமிகஸ் சேரும்போது அது எரிய ஆரம்பிக்கும். அந்த கெமிக்கல் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். அதனால அது மூலியமா ஏதாச்சும் மெசேஜ் எழுதணும்னா ஃபியூச்சர்ல லவ் போஷன் படும் போது மட்டும் அது எரிய ஆரம்பிக்கும். அதனால அவங்க அந்த கெமிக்கல் மூலியமா மெசேஜ் அனுப்பலான்னு முடிவு எடுத்துருவாங்க. ஹாரி பாட்டர் வீட்டுக்கு பக்கத்துல பதில்டா பேக்ஷாட் வீடு இருக்கும். அங்கே எப்பவுமே டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க வாண்டை திருடிட்டு வந்துடுவாங்க. அந்த வாண்ட் யூஸ் பண்ணி கெமிக்கலையும் உருவாக்கி மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சைடில் ஹாரி பாட்டர் ஜெனி கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. தன்னால தான் ஆல்பஸ்க்கு இவ்வளோ பிரச்சனையும் வால்டர்மார்ட் பேட்டிலில் நிறைய பேர் இறந்து போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. ஹாரி அப்போ அவங்க அம்மா கொடுத்த பிளாங்கெட்டை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ எரிஞ்சு போன மாதிரி சில லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அதில் டாடி ஹெல்ப் காட்ரிக்ஸ் ஹாலோ 31 அக்டோபர் 1981ன்னு எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவுல் மூலியமா ஹெர்மைனி, ரான், டிராக்கோ எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. டிராக்கோ வச்சு இந்த டைம் டனலை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் இருக்க பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. பாஸ்ட்டில் ஆல்பஸையும் ஸ்கார்பியஸையும் பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே ஹக் பண்ணுவாங்க. ஸ்கார்பியஸ் கேட்பா, நீங்கள் எப்படி டைம் டர்னர் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னு கேட்பான். அதுக்கு ஹாரி அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. டிராக்கோ ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். காரணம் அந்த டைம் டர்னர் டிராக்கோ கிட்டேருந்து தான் கிடச்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவான். ஒருவேளை ஸ்கார்பியஸ் பற்றின ரூமர் உண்மையாக இருக்குமோன்னு நினச்சி ஃபீல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுருவார். ஹாரி டிராக்கோ கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றிடுவார். டிராக்கோவோட ஹாரி, ரான், ஹெர்மைனிக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் சொல்லுவாங்க, டெல்ஃபி பேபி ஹாரி பாட்டரை சாகடிக்க தான் வந்திருக்கா. அதனால டெல்ஃபியை வந்தோன்னு பிடிக்கிறதுக்காக எல்லாருமே மறைவாக சர்ச்சில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஜெனியும் ஹாரியும் ஆல்பஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜெனிக்கு ஒரு யோசனை வரும். ஒருவேளை டெல்ஃபி பேபி ஹாரி பாட்டரை சாகடிக்கவே வரலையோ, வால்டர்மார்ட் பண்ண தப்பை தடுக்க வந்திருப்பாளோன்னு சொல்லி யோசிப்பா. ஜெனி எல்லாரையும் கூப்பிட்டு டெல்ஃபியோட பிளான் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லுவா. டெல்ஃபி ஹாரி பாட்டரை சாகடிக்க வரல, அவங்க அப்பா வால்டர்மார்ட்டை தான் பார்க்க வந்திருக்கா. அதே மாதிரி வால்டர்மார்ட் ஹாரி பாட்டரை அட்டாக் பண்ணுறதை தடுத்துட்டா வால்டர்மார்ட் சாக மாட்டாரு. அவரோட ஹார்க்ராக்ஸ் ஹாரி உடம்புக்குள்ள போகாது. டெல்ஃபி ஹாரி பாட்டர் கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்பயோ வந்து அந்த பேபியை கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் வால்டர்மார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால வால்டர்மார்ட் வெளியே வந்தால் மட்டும்தான் டெல்ஃபி வெளியில் வருவான்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால டெல்ஃபியை வெளியே கொண்டு வரதுக்காக யாராச்சும் ஒருத்தர் வால்டர்மார்ட்டாக மாறி அவள் கூட பேச்சு கொடுக்கணும். அந்த டைமில் மற்றவங்க வந்து அவளை பிடிச்சிருவாங்க. பல டிஸ்கஷனுக்கு அப்புறமா ஹாரி தான் வால்டர்மார்ட்டாக நடிப்பார். காரணம், ஹாரிக்கு தான் பார்சல் டங் தெரியும், அதாவது பாம்பு லாங்குவேஜ். மேஜிக் மூலயமா ஹாரி வால்டர்மார்ட்டாக மாறிடுவார். ஆல்பஸ் ஜெனி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். எனக்கு டெல்ஃபினா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவள் என்ன வச்சே கேம் விளையாடிட்டா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் டெல்ஃபி ஹாரி பாட்டரை பார்த்து வால்டர்மார்ட் நினச்சிட்டு வந்துடுவா. அப்பா, நான் தான் டெல்ஃபி, நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கும் பெலாட்ரிக் லெஸ்டேஞ்சுக்கும் பிறந்த பொண்ணு நான் தான். மால்ஃபாய் மேனரில் ஹாக்வர்ட்ஸ் பேட்டிலுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன்னு சொல்லுவா. வால்டர்மார்ட் உருவத்தில் இருக்க ஹாரி இதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லி கேட்கும்போது அவள் பார்சல் டங்கில் பேசுவா. இதெல்லாம் வச்சு நம்ப முடியாதுன்னு சொல்லி ஹாரி சொல்லிடுவாரு. ஹாரி டெல்ஃபியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர பார்ப்பாரு. அப்பதான் எல்லாருமே அவளை வந்து பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு
அதுக்குள்ளே டெல்ஃபி அதை ஹாரி பாட்டர்னு கண்டுபிடிச்சிருவா. அவங்க 2 பேருக்கு சின்ன ஃபைட் நடக்கும். டெல்ஃபி யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு சர்ச்சோட கதவை மூடிடுவா. ஆனால் ஆல்பஸ் ரூஃப் வழியாக தப்பிச்சு ஹாரி பாட்டரை காப்பாற்றுறதுக்காக வருவான். ஆனால் டெல்ஃபி அவன் மேலே மேஜிக் யூஸ் பண்ணும்போது ஹாரி வந்து காப்பாற்றிடுவார். அவங்க 2 பேரோட ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது மீதி பேர்லாம் கதவு உடச்சிட்டு வந்துடுவாங்க. டெல்ஃபியும் பிடிச்சிருவாங்க. டெல்ஃபி ஒருத்தரை கொலை பண்ணதுனால அவளை ஆஸ்கெபானில் போடுறதா ஹெர்மைனி சொல்லிடுவா. அந்த டைமில் வால்டமார்ட் வர சவுண்டு கேட்கும். எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்பாங்க. டெல்ஃபி அவங்க அப்பா வால்டமார்ட்டை பார்க்கணும்னு சொல்லி கேட்பா. ஆனால் அவங்க முடியாதுன்னு சொல்லி டெல்ஃபியை கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹாரி அவங்க அப்பா அம்மா சாகிறத பார்ப்பாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். அப்புறம் அந்த இடத்துக்கு ஸ்னேப் வருவார். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து பேபி ஹாரி பாட்டரை தூக்கிட்டு போயிடுவார். அவங்க எல்லாருமே ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கார்பியஸ் ரோஸ் டான்ஸ் பார்ட்டி கூப்பிட்ருப்பா. ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிடுவா. பட் அங்கேருந்து போகும்போது ஸ்கார்பியஸ் கிங் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவா. அதை வச்சு ஆல்பஸ் ஸ்கார்பியஸை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மெமரிஸோட ஸ்கார்பியஸ் குவிட்லிஜ் மேட்ச்க்கும் ஆல்பஸ் ஹாரியோட வாக் போவார். ஹாரி ஆல்பஸை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போவார். ஹாரி சொல்வார், வால்டமார்ட் இறந்த பிறகும் என்னோட ஸ்கார் வலிக்குது. வால்டமார்ட் பற்றின கனவு வருது. நான் இப்பயும் பார்சல் டங் பேசுகிறேன். நான் ஃபிசிக்கலாக வால்டமார்ட் விட்டு வந்தாலும் மென்டலி அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. சில பாஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். ஒரு நாள் நீ என்கிட்ட கேட்டேன் நான் எதை பார்த்து பயப்படுவேன்னு. எனக்கு இருட்டுனா பயம், சின்ன இடம்னா பயம். அதை விட ஆல்பஸ் செவரஸ் பாட்டருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு அப்பா இருப்பாங்க. அவரை பார்த்து எப்படி நல்ல அப்பாவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அப்பாவாக நடந்துக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆல்பஸும் நான் நல்ல பையனாக இருக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவார். அப்படியே நடந்து போகும்போது ஹாரி சொல்வார், நான் எப்பவுமே இந்த இடத்துக்கு தான் வருவேன். இது யாரோட சமாதினா செட்ரிக் டிகோரியோடது. எனக்கு செட்ரிக் பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் சாரி கேட்பேன். சில கசப்பான விஷயங்கள் தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்னு ஹாரி பாட்டர் சொல்வார். இதோட ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்ட் சைல்ட் ஸ்டோரி முடிஞ்சுது. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். நம்மளால் பாஸ்ட்டை மாற்ற முடியாது, ஆனால் ஃப்யூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேர்ந்து கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.